Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது French fry. குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த உருளைக்கிழங்குல செஞ்சிருக்கிற இந்த French fry வந்து இன்னைக்கு மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல மிளகுத்தூள்லாம் நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். அது இந்த French fryலயும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த French fryல எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்னைக்கு உருளைக்கிழங்குல French fry செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமான சைஸாக இருந்தால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறது நல்லாயிருக்கும். முதல்ல தோல் சீவிட்டு வந்துடலாம். தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்த உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். முதல்ல இது பாதியை கட் பண்ணுவோம். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு பாதியை வெட்டியாச்சு. பாதியை வெட்டிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இது இன்னொரு பீஸ் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக அட்லீஸ்ட் இருக்கணும். அடுத்து ஸ்லைஸாக அப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணால் தான் நமக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அளவுள்ள உருளைக்கிழங்குகளை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கட் பண்ண உடனே நம்ம இப்படி தண்ணியில் சேர்த்துட்டு வந்துடுவோம். வெளியில் வச்சோம்னா கருத்துடும். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி நீளமாக அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இல்லை ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கும். இல்லைன்னா தண்ணியே கலங்களாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. இப்போ எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு நான் ஒரு 5-6 டைம் நல்லா இந்த உடஞ்சிடாமல் பார்த்து நிதானமாக நல்லா கழுவிடணும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நான் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நீளமாக இந்த கழுவி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். இந்த உப்பு போட்ட இந்த சுடு தண்ணியிலே இந்த உருளைக்கிழங்கு இருக்கட்டும். இது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இப்படியே வச்சுருவோம். அப்போ தான் நம்ம பொரிக்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்ட சுடு தண்ணியில் வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். தண்ணியில் நல்லா வடிகட்டியாச்சு. இப்படி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்படி ஒரு தனியாக தட்டுக்கு மாற்றிட்டோம். அடுத்தது நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையும் நல்லா இப்படி தனியாக ஆற வைக்கலாம். நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஈரமான உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா உலர வச்சாச்சு. நம்ம இந்த உருளைக்கிழங்குகளை சுடு தண்ணியில் போட்ட பிறகு இந்த மாதிரி லைட்டாக வளையுது பார்த்திங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கும். நம்ம பொரிக்கும் போது மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ நம்ம மிதமான சூட்டில் எண்ணெய் வச்சுருக்கோம். இந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் லேசாக பொரிச்சிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது, லேசாக தான் பொரியணும். அதனால தான் மிதமான எண்ணெயில் வச்சுருக்கேன். நம்ம பொரிக்கும் போதே இது கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு கலர் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் கலர். இந்த சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம இந்த உருளைக்கிழங்குகள்லாம் நம்ம வெளியே எடுத்துருவோம். இந்த கலர் வரும்போது தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி அரைவேக்கடை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்து மேலே அப்படியே நல்லா தூவி விட்டுட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி இப்படி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்படி கலந்து விட்டோம்னா நமக்கு எண்ணெயும் இழுத்துரும்,
அதே மாதிரி பொரிக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இன்னும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த உருளைக்கிழங்கு பொரிக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி கான்மாவும் சேர்த்து நம்ம பிரட்டி எடுக்கிறதுனால இன்னும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ எண்ணெயை நம்ம நல்லாவே பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூடாக்கிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் கான்மாவை போட்டு லைட்டாக பிரட்டி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா செவக்க நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செவக்க பொரித்து எடுத்துடணும். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிடலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் இந்த மாதிரி லேசாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். நம்மளோட ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.